ஒரு மகளை தெரியும், பெரிய குடும்பம், வசதியான குடும்பம். செல்லம் வளர்த்தாங்க, ஒரே மகள். அதனால நல்ல செல்லம் வச்சு நிறைய வசதி. திருமணம் பண்ணி கொடுத்தா அந்த வீட்டில் உள்ளவங்க அந்த மகளை மருமகளாக கூட நினைக்கலைங்க, வேலைக்காரி மாதிரி வச்சுருந்தாங்க. வேலைக்காரி மாதிரி. இந்த மகள் ராஜாத்தி மாதிரி இருந்தது வீட்டில். ஒரே பிள்ளைலாம் ராஜாத்தி மாதிரி வாழ்ந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்தால் சாப்பிடும்போது மாமியார், மாமனார், அந்த நாத்தனார், கணவர்லாம் உட்காந்து சாப்பிடும்போது இந்த மகளை கூட கூட்டி உட்கார சாப்பிட அலோவ் பண்ண மாட்டாங்க. முதல்ல பருமாறு எல்லாம் வேலைக்காரிலாம் இருக்காங்க, எல்லாம் பருமாறு எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டு போன பிறகு தனியாக உட்காந்து சாப்பிடணும். என்ன குடும்பம் பாருங்கள். வீட்டுக்கு வாழ வந்த ஒரு மருமகளை வேலைக்காரி மாதிரி, மிச்சம் மீதி இருந்தால் சாப்பிடு, வல்லதம் பாரு அப்படின்ட்டேன்னு மதிக்க கூட இல்லை. அந்த மகள் அவ்வளவு நெருக்கப்பட்ட போது மாமியார் சின்னதுக்கு திட்டிக்கிட்டே இருப்பாங்க, காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. செல்லம் போல ராஜாத்தி மாதிரி அந்த வீட்டில் பணக்கார குடும்பத்தில் உள்ள அந்த மகள் இவ்வளவு நெருக்கப்பட்ட போதும் அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்லலை, அவங்க அப்பாட்ட வந்து சொல்லலை, வீட்டில் வந்து என்னை இப்படிலாம் பண்ணுறாங்க, திட்டுறாங்க, சொல்லவே இல்லை. எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அந்த மகள் என்கிட்ட ஜெபிக்க வந்திருக்கிறாங்க, ஏன்ட்டு கூட சொல்லலைன்னு பாருங்களேன். ஊழியக்காரனுக்கு கூட அங்கே இந்த மாதிரி பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஜெபிக்கும் போது கண்ணீர் விட்டு அந்த மகள் அழுவாள், அவ்வளோதான், கண்ணீர் வடிப்பா, அவ்வளோதான். யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை பேசலை. அந்த பாடுகளை சகித்து கொண்டாள். நான் என் வீட்டில் எப்படி இருந்தேன், நானே பிச்சைக்காரியா, சும்மா வந்தேனா, எவ்வளோ பணம் கொண்டு வந்தேன், எவ்வளோ நகை போட்டு அனுப்புனாங்க, நான் என்ன உங்கள் வீட்டில் அப்படிலாம் பேசலை. கொடுமைப்படுத்தின பொறுமையாக சகித்து, அன்பை வெளிப்படுத்தி, தாழ்மையை வெளிப்படுத்தி, முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி, பாடுகளை சகிக்க அந்த மகள் தன்னை ஒப்பு கொடுத்தாள். பரவாயில்ல பேசிட்டோம், பாடுகளை சகித்து. என் கணவர் கூட எனக்கு பேசலைன்னு வருத்தப்படல, ஓகே, பொறுமையாக இருந்தது. எவ்வளோ நாள்? சில மாதங்கள் தேவன் ஒரு கிரியை அந்த வீட்டுக்குள்ளே உண்டாக்கினார். இந்த மகளோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி அந்த குடும்பமே பயப்படும்படியான ஒரு காரியம் செய்தார். அதன் பிறகு அந்த ஃபேமிலியை இந்த மகளுக்கு நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவள் வித்தியாசமானவள். அதன் பிறகு அன்பு காமிச்சாங்க, மரியாதை கொடுத்தாங்க, கணவர் மதியாக எல்லாம் வித்தியாசம் மாறிட்டு. மனைவிட்ட சொல்லி ஜெபிக்காமல் எதுவுமே செய்வது இல்லை. சேஞ்ச் எப்படி வந்தது? அந்த மகள் பாடுகளை சகிக்க ஒப்பு கொடுத்தாள். இன்றைக்கி நிறைய பெண் பிள்ளைகள் பாடுகளை சகிக்க மனம் இல்லாமல் சின்ன சின்ன காரியத்துக்கு நீதிமன்றத்தில் போய் நிற்கிறீங்களே, இயேசு அவமானப்படுத்தலாமா? சில பாவங்கள்